வணக்கம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். இன்றைக்கி செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் பார்ட். இப்போ இன்றைக்கி குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி போயின்னு இருக்குன்னா, அதாவது முன்னாடி காலத்துலலாம் நிறைய ஒரு குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தது. ஒரு ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 8 குழந்தைகள் 10 குழந்தைகள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருந்தது. அதுக்கப்புறம் 2 குழந்தை இருந்தது. சரியா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு குழந்தையில் வந்துடுது. அந்த நிறையா குழந்தைகள் இருந்தபோது அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிருக்கும். அநேகமாக 17-18 வயசுக்கு முதல் குழந்தை பத்துருவா. 18 வயசு அம்மாக்களுக்கு 18 இருக்கும், அப்பாக்களுக்கு 26-27 இருக்கும். அப்போ 8 வயசு 9 வயசு சர்வசாதாரணமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவள் வந்து அந்த நேரத்தில் அவள் ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றுன உடனே வரிசையாக ஒரு 5-6 பெற்றுடுவா. எவ்ரி 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு கேப்பில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த இவாளுக்கு 30 வயசு 32 வயசு 35 வயசு வரலையும் குழந்தை பெற்றுண்டா கூட அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேப் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த முதல் குழந்தையில அதனால் ஃபில்லப் ஆகிடும். இந்த முதல் குழந்தைக்கு முதல் குழந்தைய வளர்க்குறச்சா அவளுக்கு வந்து 18-20 வயசு தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ எல்லோரும் வீட்டில் கூட்டு குடும்பம் வேறு இருப்பா. ஒரு அத்தை வீட்டில் ஒரு அத்தை இருப்பா, ஒரு பாட்டி இருப்பா, யாரான்னு சம் XYZ சித்தி சித்தப்பான்னு யார் வேணாலும் வருவா. ஸோ வரவா யார் வேணாலும் எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்துப்பா. ஸோ இப்போ அந்த குழந்தைகளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லித்தரத்துக்கு மனுஷாக இருந்தா. அதே மாதிரி அது வந்து இவாளுக்கு 35 வயசுக்கு இவள் கடைசி குழந்தைய பெற்றுண்டா கூட அப்போ வந்து அந்த 20 வயசுக்கு அந்த 15 வயசு இருக்கும் முதல் குழந்தைக்கே. ஸோ அந்த முதல் குழந்தை வந்து இந்த அவள் வந்து ஒரு பேரண்ட் மாதிரி இருந்துன்னு கடைசி குழந்தைய பார்த்துக்கிற லெவலில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே சொல்லித்தரத்துக்கு நிறைய எது கொடுத்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிறோங்கிற மென்டாலிட்டி, விட்டு கொடுக்குற மென்டாலிட்டி. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை, அந்த எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாமே அதை தானே ஆட்டோமேட்டிக்காக பை பர்த், அதாவது பை க்ரோத், எதை ஒருத்தருக்கு பார்த்து 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 எல்லாம் வந்துன்னு இருந்தது. இன்றைக்கி வந்து மினிமம் கல்யாணம் ஆகிறதே 27-28. ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவாளுக்கே 2-3 வயசு. என்ன இவள் குழந்தை பெற்றுக்கிறதே 32 வயசு 33 வயசு முதல் குழந்தை பெற்றுக்கிறதே. அப்போ இவாளுக்கும் அந்த முதல் குழந்தைக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸே அவ்வளோ வந்துடுறது. இவாளுக்கு அந்த குழந்தைய வளர்க்குறதே, இவாளுக்கு வந்து அதுவும் நிறையா பேர் வேலைக்கு போகிறவாளாக இருக்கா. அப்போ அந்த குழந்தைகளை வளர்க்குறதே இவாளுக்கு வந்து அந்த பொறுமை இருக்காது. நேச்சுரலி உடம்புல ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். பல வேலைகளை பார்க்குறச்சே அவளுக்கு வந்து மனசளவுலேயும் நிறையா பிரச்சனைகள், ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணணுன்றது. அண்டு சைமல்டேனியஸாக வீட்டில் அந்த குழந்தைய வளர்க்குறதுங்கிறச்சு அதுவும் முக்கால்வாசி எல்லோரும் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறான். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஏதான ஒரு டிவியை போட்டோ இல்லது ஒரு ஃபோனை கையில் கொடுத்து தான் இவள் சாதம் விட்றான். நல்ல விஷயங்கள் சொல்லித்தரத்துக்கே இவளுக்கு டைம் கிடையாது. அதுகளுக்கு பிடிவாதமும் பிரச்சனைகள் தான், அதை தான் வளர்றது குழந்தைகளுக்கு. இன்னொன்று, நான் பட்ட கஷ்டம் அந்த மிடில் அந்த காலகட்டங்களில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸாகவே இது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு ஒரு வாசகம் எல்லாரும், அதுவும் பொம்மநாட்டிகள் நிறைய சொல்கிற அந்த வார்த்தைகளை. கஷ்டமே படாத ஒரு குழந்தைகளுக்கு வந்து எப்படி அவளுக்கு உலகம் தெரியும்? ஒரு குழந்தை கேட்டதெல்லாம் கிடச்சிதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அதோட வேல்யூவே, எந்த பொருளுக்கும் வேல்யூவே தெரியாத போய்டுறது. அதனால தான் எந்த ஏமாற்றத்தையும் எந்த இதையும் சகிக்கிற தன்மையும் அந்த குழந்தைகளுக்கு இல்லாத போய்டுறது. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இப்போ சமூகத்தில். இதனால தான் அந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் ஒன்றோட ஒன்று லிங்காக தான் வருது. ஸோ அடுத்த விஷயங்களை மேற்கொண்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.